வணக்கம். பெண் என்பவள் வெறும் 16 வயதுல மானத்துக்காகவும் நாட்டுக்காகவும் யாருக்கும் அடிமையாக மாட்டேன் என தான் அணிந்திருந்த ஆடையை கிழித்தெறிந்து வந்த ஒரு வீர தமிழச்சி. மகாத்மா காந்தி அவர்களுக்கே விடுதலை உணர்வை ஊட்டியவர். அவர்தான் தில்லையாடி வள்ளியம்மை. நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை அருகில் உள்ள தில்லையாடி என்ற கிராமத்தில் வசித்து வந்த முனிசாமி மங்களத்தம்மாள் தம்பதியரின் மகள்தான் தில்லையாடி வள்ளியம்மை. ஆங்கில ஆட்சியின் போது நெசவு தொழில் செய்து வந்த வள்ளியம்மையின் குடும்பம் சிறு வணிகம் செய்வதற்காக தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோஹன்பர்க் நகருக்கு புலம்பெயர்ந்தது. புலம்பெயர்ந்து சென்ற இடத்துல 1898 பிப்ரவரி 22 அன்று முனிசாமி மங்களத்தம்மாள் தம்பதியருக்கு மகளாக பிறந்தவர்தான் தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை அங்குள்ள ஆங்கிலேய காலனி அரசு பெண்கள் பள்ளியில் படித்து வந்தாங்க. தன்னோட சிறு வயதில் இருந்தே தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உன்னிப்பாக கவனிக்க தொடங்கினாங்க. ஆங்கிலேய காலனி ஆட்சியில் பல கொடுமையான சட்டங்கள் பின்பற்றப்பட்டது. தலைவரி, தேவாலயங்களில் நடக்கும் திருமணங்கள் மட்டுமே செல்லும் போன்ற கொடுமையான சட்டங்கள் மக்கள் மீது திணிக்கப்பட்டது. குறிப்பாக இந்தியர்களை மிகவும் பாதித்தது. அப்போது தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஆங்கிலேய காலனி ஆட்சியின் கடுமையான சட்டங்களை எதிர்த்து போராடி வந்தார். அவருடைய போராட்டத்தில் ஈர்ப்பு பெற்று தானும் போராட்டத்தில் இறங்க வேண்டும் என நினைத்தாங்க தில்லையாடி வள்ளியம்மை. பெண்கள் போராட்டத்தில் கலந்துக்க வேணாம் என நினைத்த காந்தி திருமண சட்டம் பெண்களை நேரடியாக பாதிக்கக்கூடியது என உணர்ந்து வள்ளியம்மையை போராட்டத்தில் ஈடுபடுத்தினார். போராட்டத்தில் தில்லையாடி வள்ளியம்மை துணிச்சலோடு முன்னேறி சென்றாங்க. இதற்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். ஆங்கிலேய அதிகாரி ஒருவர் தில்லையாடி வள்ளியம்மையை பார்த்து, உங்களுக்கு என்ன சொந்தமாக ஒரு கொடி கூட இல்லை, கூலிகளுக்கு இத்தனை வெறியா அப்படின்னு சொல்ல, ஒரு கணம் கூட யோசிக்காம தான் உடுத்திருந்த சேலையை கிழித்து அவர் முகத்தில் எரிஞ்சு, இதோ இதுதான் எங்களுடைய கொடி அப்படின்னு சொன்னாங்க. ஆங்கிலேய அரசின் கொடுமையான சட்டங்களை எதிர்த்து போராடியதால் கைதானாங்க வள்ளியம்மை. 3 மாத சிறை அல்லது அபராதம் கட்டி வெளியில் வர வாய்ப்பு வழங்கிய போதும் அது தன்னுடைய சத்தியாகிரக போராட்டத்துக்கு இழுக்கு, செத்தாலும் சிறையிலேயே சாவேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க வள்ளியம்மை. அரசே அவங்கள விடுதலை செய்ய முன் வந்த போதும் தன்னுடைய கோரிக்கை நிறைவேறாமல் வெளியில் வரமாட்டேன் என திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை தனது 13வது வயதில் இருந்தே போராட்ட காலத்தை கண்டவங்க. 16 வயதிலேயே சிறை சென்றாங்க வள்ளியம்மை. தன்னுடைய இளம் வயதில் சிறையில் இவங்க அனுபவித்த கொடுமைகள், அங்குள்ள சுகாதாரமின்மை போன்ற காரணங்களால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனால் வலுவிழந்த நிலைக்கு தள்ளப்பட்டாங்க வள்ளியம்மை. இவங்களின் போராட்ட குணத்துக்கு அடையாளமாக கோரிக்கைகளை நிறைவேற்றியது ஆங்கில அரசு. அதன் பிறகே விடுதலையாகி வெளியில் வந்தாங்க வள்ளியம்மை. விடுதலையாகி வெளியில் வந்த வள்ளியம்மையை பார்க்க சென்ற காந்தி, நீ சிறைக்கு சென்றது உனக்கு வருத்தம் அளிக்கிறதா அப்படின்னு கேட்க, இல்லை நான் மீண்டும் சிறைக்கு செல்ல தயாராக இருக்கேன் என துணிச்சலாக சொன்னாங்க வள்ளியம்மை. ஆனால் சிறையில் இருந்து வெளியில் வந்த 10வது நாளே தன்னுடைய பிறந்த நாளான பிப்ரவரி 22 அன்றே உடல்நலக்குறைவால் மரணமடைந்தாங்க. தில்லையாடி வள்ளியம்மையின் மரணத்தை அறிந்த காந்தி தனது சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என மனம் வருந்தினார். அவருடைய தியாகம் வீண் போகாது, சத்தியத்துக்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண் முன்னே நிற்கிறது என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் இதழில் எழுதியுள்ளார். தில்லையாடி வள்ளியம்மை இந்தியாவின் புனித மகள் என போற்றினார். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். வாழ்நாள் முழுவதும் வள்ளியம்மை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். தனது சுயசரிதையில் பல இடங்களில் வள்ளியம்மையை நினைவு கூர்ந்து துக்கம் தாங்காமல் காந்தி எழுதியுள்ளார். தன் உயிர் காத்த வள்ளியம்மையை காந்தியால் எப்படி மறக்க முடியும்? ஒருமுறை சத்தியாகிரக போராட்டத்தின் போது வெறிபிடித்த வெள்ளையன் ஒருவன் காந்தியை சுட துப்பாக்கியை உயர்த்திய போது திடீரென்று வள்ளியம்மை ஓடி வந்து காந்தியின் முன்னால் நின்று, இப்போது காந்தியை சுடு பார்க்கலாம் என்றார் ஆவேசமாக. அந்த நெஞ்சுரம் கண்டு அந்த வெள்ளையனே திகைத்து போனான் என்றார் காந்தியடிகள். மேலும் இந்தியா உள்ளவரை தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தில் வள்ளியம்மையின் பெயரும் நீங்கா இடம் பெற்றிருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்.
பலனெதும் கருதாமல் தென்னாப்பிரிக்காவில் தியாகம் செய்து வெற்றி கண்ட தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள்தான் எனக்கு முதலில் விடுதலை உணர்வை ஊட்டிய பெருமைக்குரியவர் என காந்தி பாராட்டினார். பிறகு தமிழகம் வந்து தில்லையாடிக்கு சென்று அவருடைய பூர்வீக மண்ணை கண்களில் ஒத்திக்கொண்டார் காந்தி. 1914ஆம் ஆண்டு ஜூலை 15 தென்னாப்பிரிக்காவில் வள்ளியம்மைக்கு நினைவு சின்னத்தை காந்தி திறந்து வைத்தார். 1997 வள்ளியம்மையின் நூற்றாண்டின் போது ஜோஹன்பர்க் நகரில் நெல்சன் மண்டேலா முயற்சியால் வள்ளியம்மை கல்லறை புதுப்பிக்கப்பட்டு விழா எடுக்கப்பட்டது. 1915ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி வள்ளியம்மையின் பூர்வீகமான தில்லையாடிக்கு காந்தி வந்தமர்ந்த இடத்தில் நினைவுத்தூண் கட்டப்பட்டுள்ளது. டிசம்பர் 31, 2008 வீரமங்கை வள்ளியம்மைக்கு மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது. கைத்தறி நெசவாளர் சங்கம் சென்னையில் அமைத்த விற்பனை நிலையத்திற்கு வள்ளியம்மை மாளிகை என பெயர் சூட்டி கௌரவித்துள்ளது. சென்னை வண்டலூர் பூங்காவில் பிறந்த ஒரு பெண் புலிக்குட்டிக்கு வள்ளி என தமிழக அரசு பெயரிட்டது. திருமணமாகாத இளம் பெண்ணான வள்ளியம்மையின் வாழ்வு இந்திய விடுதலை போருக்கு முன்னோடியாக அமைந்தது. அவரின் அளப்பரிய தியாகம் போற்றி வணங்கத்தக்கது.